அனுப்பலனாலும் பதட்டம் இவர்களுக்கு தேவை. யாருக்கு? திமுகவுக்கும் தேவை, பாஜகவுக்கும் தேவை. அப்படிதான் இஸ்லாமியர்களை நீங்க பயமுறுத்த முடியும். அதுக்காக அதான் அதை மையப்படி தான் திரும்பவும் சொல்றாருல்ல. அதான் சொல்றேன், இது வந்து நாடகம். இது திரும்பவும் அந்த நாடகத்துல ஒரு அங்கம். ஆமா, ஒரு அங்கம் தானே. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியானால் அது காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய வெற்றி. பிரதமர் மோடி வந்து கடந்த 11 வருஷமா பிரச்சனை சந்திக்கல. அதே டோனை தான் விஜய் ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி விமர்சனம் இருக்குல்ல. ஏன் இல்லை இதோட சேர்த்து நம்ம முதல்வரையும் சேர்த்து முதல்வர் பிரச்சனை பார்க்குறாரு. எங்க பார்த்துருக்காரு? எங்க தாவேகா அதிமுகவோட கூட்டணிக்கு போச்சுன்னா பிஜேபி அங்கே இருக்குது. கொள்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட்டணி போனால் என்ன ஆகும்? அப்படியே கேம் மாறும் ஆப்போசிட். அந்த நேரத்தில் கூட கொள்கையில் மாற்றே இல்லை, நாங்கள் போக மாட்டோம்னு நிற்கிறாரா இல்லையா? வாழ்நாள் முழுவதும் பாஜக கூட இனிமேல் திமுகவிற்கு கூட்டணியே இல்லை, இது உங்கள் மேல் ஆணைன்னு சொல்ல ஒரு முறை சொல்லட்டும். இங்கு மீடியா எப்படி செயல்படுது அப்படின்றதையும் ஈரோட்டில் பேசினாரு. மறு வச்சுக்கிட்டு மீடியா சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசிருக்கிறோம். வணக்கம் தொடர். திருமாவளவன் தான் சொல்லியிருந்தாரு. அதாவது கரெக்டா சொல்லணும்னா விஜயும் சீமானும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அம்பலமாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லார்ல. எந்த அடிப்படையில் இது அம்பலமாச்சு? ஆமா, திருப்பரங்குன்றம். ரைட். நீங்க வந்து திருப்பரங்குன்றம் வந்து உண்மையா சொல்ல போனா அது வந்து லோக்கல் டிஸ்பியூட்டுங்க. அது உள்ள நிர்வாக சண்டை. அது இப்போ அந்த இந்து அறநிலைத்துறையுடைய நிலைப்பாடு என்னங்க? ஆடு கோழி பலியிடாம தர்கால பலியிடுறதுக்கு இந்த அறநிலைத்துறை என்ன சொல்லுது? பலியிடக்கூடாதுன்னு தான், பலியிடலான்னு தான் காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியிடக்கூடாது இந்த அறநிலைத்துறை பலியிடக்கூடாதுன்னு. அது யாரு? பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான். அது எப்படி இந்து அறநிலையத்துறை ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அது யாரோட ஸ்டாண்ட்? தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் தானே. பீஸ் கமிட்டியில இல்ல அப்படி பலியிடவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டாங்களே, எப்படி யாருடைய துறை அது? இந்து அறநிலையத்தை யாருக்கு சொந்தமானதுங்க? தமிழக அரசு. அப்படி பலியிட்டது அப்ப உங்க கொள்கை முடிவாது இல்ல, ஒரு சர்ச்சை ஏற்படுதுங்கிறதுனால இல்ல. அப்ப எப்படி சர்ச்சை ஏற்படும்? இவ்வளவு வருஷமா சர்ச்சை ஏற்படாம இன்னைக்கு எப்படி சர்ச்சை ஏற்படும்? அப்ப உங்க இந்து அறநிலையத்துறை அதிகாரி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அவரை நீங்க மாத்தணும். கரெக்டா நியூட்ரல் ஆளை போடு அப்படின்னு போடணும். அப்படி இல்லைன்னா நீங்களே அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்ல வச்சிருக்கணும். அப்பதான் இங்க பிரச்சனை கிளம்பும். அது காவல்துறையை வச்சு தான் தடுக்கிறாங்க உள்ள போக விடாம. 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே இது ஆரம்பிச்சது. ஒருத்தர் அங்கேருந்து ஐ திங்க் பழனில இருந்து எங்கேயாவது ஒருத்தர் போறாரு உள்ள, அன்னைக்கு தான் தடுக்கிறாங்க. எதனா எதுக்கு பார்த்து திடீர்னு தடுக்கிறீங்க? இல்ல கலெக்டர் போகக்கூடாது. கலெக்டர் உத்தரவு உத்தரவு இல்லை. அப்ப கலெக்டரை எதுக்கு உத்தரவு போட்டது? அப்ப இது 2 ஆண்டுகளாக திட்டம். ஃபர்ஸ்ட் முருகன் மாநாடுன்னு அவங்க வந்து பிஜேபி ஒரு இதை எடுத்தாங்க. அப்பவே அவங்க உஷாராயிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இனிமே இதை வச்சு தான் அரசியல் பண்ணணும். இன்னைக்கு ஊழலை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாதுங்க. அதிமுக ஊழல் கட்சி, நீங்க அவர்களுக்கு வாய்ப்பு தராதீர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவதோட பயங்கரமான ஊழல் கட்சி நீங்க. இப்போ ஊழலை வச்சு நீங்க எலெக்ஷன் கேம்பெயினே பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்னன்னா மதவாத சக்தி பிஜேபி, அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு இந்த பழைய அதே டெம்ப்ளேட் எடுத்து இங்கே வைக்கணும். நடப்பது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன். இதுக்கு எதுக்குங்க நீங்க பிஜேபி நெரட்டிவ்ஸ் எடுத்துட்டு வரீங்க? சரி, நெரட்டிவ்ஸ் எடுத்துட்டு வரீங்களா? இப்போ இது தொடக்கத்திலே நீங்க கிளியர் பண்ணி விட்டுருக்கலாமே. இதை 2 அதிகாரியா மாத்திட்டு அவ்வளோ தொலைச்சிருவாங்க. ஒழுங்கா எல்லாம் இஸ்லாமியர்கள் போடுற மாதிரி வழிபட்டோம், இந்துக்கள் எப்போதும் வழிபடுற மாதிரி வழிபட்டோம். பீஸ் கமிட்டி போட்டு ஏதோ 2 பேரும் அதிகாரிகளுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு நேஷனல் மீடியா இது பெரிய பெரிய செய்தியாக்குறாங்க. ஏதோ 10 எறிகிற மாதிரியே பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவை இது? அப்போ இந்த நாடகத்தின் ஒரு பகுதியாக தான் இங்க எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. குறிப்பா திமுகவும் இந்துத்துவ அமைப்புகளும். அங்க லோக்கல் மக்களுக்கு இது பிரச்சனையா? அவன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா? தர்கா போகும்போது அவங்க தான் ஹெல்ப் பண்ணி கூட்டு போறாங்க. அப்போ அங்க அந்த மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நல்லிணக்கம் இருக்கு. வெளியில இருந்து வந்து போராடிட்டு இருக்கான். இவங்க வந்து மீடியா வச்சு ஊதிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப இதுல போய் இல்ல எதுக்குன்னா இதுல போய் நீ விளையாடுறது உன்னுடைய விளையாட்டு நாடகம்.
இந்த நாடகத்துல நான் கருத்து சொல்லணும்னு எப்படி நீங்க விஜய் எதிர்பார்க்க முடியும்? இல்ல இந்த மேட்டர் ஏதோ இங்கோட முடிஞ்சா பரவாயில்ல, பார்லிமெண்ட் போது உச்சநீதிமன்றம் கேஸ போது சென்சேஷனலா இல்ல அப்பதான் வந்து இவங்க they are literally inviting பிஜேபி டு RSS உள்ள வாங்கன்றாங்க. மோகன் பாகவத் சொல்லியிருக்காரு நாங்க வருவோன்ட்டு. அப்ப இவங்களுக்கு இது ஊதி பெருசாகணும். திமுக மிக மோசமான ஆபத்தான இங்க வேலையை இங்க செய்யுது. இல்ல ஜஸ்ட் அது ஒரு நாடகம்டாச்சும் அதை ஐடென்டிஃபை ஏங்க இதை எப்படி பண்ணிருக்காங்க. நீங்க எந்த இதை வந்து ரொம்ப ஹார்மனி ரொம்ப முக்கியங்க. மத நல்லிணக்கம் ரொம்ப இங்க முக்கியம். இப்போ இவங்க போட்டுட்டு இருக்காங்களா ஒரு நாடகம், இதுல கருத்து சொன்னா நல்லிணக்கத்துக்கு பயங்கர பாதிப்பு வரும். இல்ல இப்ப செலக்டிவான பிரச்சனைகள் மட்டும் தான் பேசுவேன்ற மாதிரி ஒரு இல்ல இதுல நீங்க இது டிராமா, இதுல எப்படி நீங்க கருத்து சொல்லுவீங்க? இந்த டிராமால திமுகவின் தோழமை கட்சிகளுக்கு பங்கு இருக்குதுங்க, புரியுதுங்களா? இது இவ்வளவு நான் கேட்பது ஒரே ஒரு லாஜிக்கான கேள்வி. இவ்வளவு ஆண்டுகள் இல்லாம எதுக்கு இப்போ அந்த கேள்வி பதில் தெரியல, யார் பதில் இல்லன்னு தெரியலன்னு இல்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது மேனுஃபேக்சர் ஆர்கெஸ்ட்ரேட்டட். அதனால இதை வந்து என் கருத்து சொல்ல, என் கருத்து நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அதுக்கு அவன் கருத்து சொல்லுமா, நீ நல்லா ஆடுற நல்லா ஆடலன்ட்டு அதுக்காக அதான் அதை மையப்படுத்தி தான் திரும்பவும் சொல்றாருல்ல. அதான் சொல்றேன், இது வந்து நாடகம். இது திரும்பவும் அந்த நாடகத்துல ஒரு அங்கம். ஆமா ஒரு அங்கம் தானே. அந்த மக்கள் சொன்னாங்களா, லோக்கல் பீப்புள் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே தர்காவில் வந்து ஆடு கோழி படிக்கக்கூடாது அப்படின்னு அந்த லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்களா? இல்லை 2-3 நாளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறதுங்களை அனுமதிக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்க. யாருங்க? எங்கேருந்து வந்து போராட்டம் பண்ணுறாங்க? அந்த ஊர் மக்கள் எங்கே போராட்டம் பண்ணுறாங்க? வெளியிலேருந்து வர்றவங்க தான் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த வெளியிலேருந்து வர்றவங்களை யார் அனுமதிக்கிறா உள்ள சிட்டி உள்ள? காவல்துறை. ஆமாம், ஏன் அனுமதிக்குது? டோல்கேட்லேயே பிடிக்க வேண்டியதானே, சிட்டிக்குள்ளே நோ என்ட்ரி அப்படின்னு போட வேண்டியதுன்னா 144 இங்கே போடுவீங்களாம், எல்லா வண்டியும் உள்ள அனுப்புவீங்களாம். இல்லை இப்போ நீங்கள் அது மட்டும் பதட்டத்தை ஏற்படுத்தாதா? எதுக்கு அது பதட்டம்? தே வாண்ட் உள்ள அனுப்பலனாலும் பதட்டம் இவர்களுக்கு தேவை. யாருக்கு? திமுகவுக்கும் தேவை, பாஜகவுக்கும் தேவை. அப்படிதான் இஸ்லாமியர்களா நீங்க பயமுறுத்த முடியும். ஆக்சுவலி இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். அதுதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல பட் இது இவ்வளவு சென்சேஷனா மாத்த வேண்டிய தேவையில்லை. ஏங்க ஒரு 10 நிமிஷத்து வேலைங்க இது. அந்த டிஆர்ஓவா அவரு அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் தம்பி நீங்கள் கிளம்புங்க, சஸ்பெண்ட் பண்ணுறவங்கள. கலெக்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இயல்பு நிலைக்கு எல்லாரும் இங்கே வந்து ரெண்டு மதத்தினரும் இயல்பாக இங்கே நடமாடணும். பார்த்தனால எவனும் உள்ளே வரக்கூடாது. அந்த சொந்த ஊர் அவங்களோட அந்த ஊர் மக்கள் தானே, அவங்க இணக்கமாக இருக்காங்கல்ல. அடுத்து அதை விட்டுட்டு ஏதோ சந்தன கூட்டத்தை கொடியேற்றினது தீவிரவாதிகள் கொடியேற்றின மாதிரி நேஷனல் மீடியாவும் இவங்க ஏதோ அப்படியே இது RSS ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தி அப்படியே சோர் அழிப்பு கட்டிவிட்ட இவங்க இதை தாங்க எங்கள் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் கள்ள உறவு இருக்குன்றாரு இல்லையா? இதுல அப்பட்டமா இதுல தெரியுது. ஸோ இந்த குட்டையில விழக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருக்கு. அதை வச்சு நான் நேற்று பேசினேன். இந்த கேள்வி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ராகுல் காந்தி கிட்ட இருந்தால் ஃபர்ஸ்ட் காலே எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நேற்று பேசியிருந்தார். அது கரூர் இன்சிடென்ட் டைம்ல அது சொன்னதோட சேர்த்து அதை கேட்ட உடனே ஸ்டாலின் பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு சாஃப்ட் கார்னர் காங்கிரஸுக்கு வந்து இருக்குது டிவிகே மேலே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இது என்னன்னு புரிஞ்சு? இல்லைங்க, எல்லா அரசியல் கட்சியும் தன்னுடைய கூட்டணி வியூகத்தை வெற்றியின் அடிப்படையில்னு வந்து வகுப்பாங்க. இல்ல எங்களுக்கு வந்து நாங்க வந்து திமுக அடிமை சாசனம் எழுதிட்டோம், திமுக என்ன பண்ணாலும் நாங்க உங்க கூடவே இருப்போம்னு காங்கிரஸ் எப்படி சொல்லும்? ஒரு சில கட்சிகள் சொல்லும். இல்ல காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களே, தாவேக்காவே எதிர்க்கக்கூடிய பேசிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர்? அவங்க உண்மையான நோக்கம் என்ன? எதுக்குன்னா இங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உறுதியானால் அது காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய வெற்றி. பாண்டிச்சேரி, கேரளா, இப்போ இந்த 3 ஸ்டேட் நடக்கும்போது 3 ஸ்டேட்லையும் தே கேன் கிரியேட் அ பிக் மார்க். இங்கே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. பாண்டிச்சேரியில் சிஎம்ஏ நீங்க, கேரளாவில் நீங்க வெற்றி பெறுவீங்க, எங்களுக்கும் அதுல வந்து ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும், முடிஞ்சது. இதை காங்கிரஸ் விரும்பாதுன்னு விரும்பாம போனா அவங்க வந்து யோசிப்பாங்கல்ல, அவங்க கல ஆய்வு பண்ணுவாங்கல்ல. கேரளாவில் விஜயோட இம்பாக்ட் என்னன்னு அவங்க அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஸோ இப்போ தாவேக்காவோட நெருங்குறதுங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஆப்ஷனா புரிஞ்சு இன்னைக்கு பேசுறாங்க. காங்கிரஸ் வந்து பிஜேபியோட பி டீம்ட்டு டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி தமிழக காங்கிரஸ் பிஜேபியோட இப்ப இந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்க என்னங்க நினைப்பீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எப்ப அப்ப இந்த பிஜேபியோட பி டீம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு நீங்களே இப்ப ஒரு கொஞ்சம் எம்கே ஸ்டாலின் ஏதாவது சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவரையே பிஜேபி பி டீம்னு சொல்லுவாங்க. யாரு? திமுகன்னு சொல்லுவாங்க. இந்த பிஜேபி பி டீம் வந்து எல்லாருக்கிட்டையும் படாத பாடு பட்டுட்டு இருக்கு, ரொம்ப பாடாப்பட்டுருச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துல சீமானவர்கள் சொல்லும்பொழுது கூட பெருவாரியான மக்கள் அதை ஒரு சந்தேக பார்வையோட பார்த்தாங்க. பட் விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆமா நீ எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். பொதுமக்கள் திரள் முன்னாடி எனக்கு அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு அப்படின்னு மக்களை இந்த ஒரு ஸ்லோகனை வந்து இவங்க சொல்லட்டுமே. வாழ்நாள் முழுவதும் பாஜக கூட இனிமே திமுகவிற்கு கூட்டணியே இல்லை, இது உங்கள் மேல் ஆணைன்னு சொல்லட்டுமா? ஒரு முறை சொல்லட்டும். அவ்வளவு பயப்படுறாங்க. ஏங்க தே ஆர் ஆப்பர்ச்சுனிஸ்டுங்க. இப்ப எல்லா அரசியல் விமர்சகர்களும் எல்லாம் சொல்றாங்க, ஏங்க தாவேகா
அதிமுக கூட கூட்டணிக்கு போச்சுன்னா அவங்க வந்து திமுகவின் வெற்றி வாய்ப்பை உடைச்சிடலான்னு சொல்றாங்களா இல்லையா? ஓகே, அப்போ கொள்கையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும்ல. நீங்க பிஜேபி அங்க இருக்குது, கொள்கையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட்டணி போனா என்ன ஆகும்? அப்படியே கேம் மாறும் ஆப்போசிட்ல. அப்போ அந்த 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 நேரத்தில் கூட கொள்கையில மாற்றே இல்லை, நாங்க போக மாட்டோம்னு நிக்கிறாரா இல்லையா நீங்க? அப்ப இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதிமுகவும் காணாம போயிடும் வேற பேசியிருக்காரு. அது உண்மைதான். இது எல்லாரையுமே வம்பிழுத்து இருந்தா எப்படி அப்புறம்? யாரு? தாவேக்கா. அது உண்மைதானங்க. அது என்ன இப்படி காணாம போகக்கூடிய? எப்படிங்க பிஜேபியை நம்பி எந்த கட்சி போய் இன்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்குது? உருவிடுவாங்களா செங்கல் செங்கலாங்க? பிஜேபி என்பது சித்தாந்தத்தை விட அந்தந்த ஊர்ல உள்ள லோக்கல் பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் தானே உள்ள இருக்கிறாங்க. அதை அவங்க தமிழ்நாட்டிலையும் ஏடிஎம்கேலையும் செய்வாங்கல்ல. இப்போ விஜய் சொன்னது போல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்கிறது. போட்டி என்பது 2 பேருக்கு இருந்தா அவர் வந்து களத்தில் இருப்பவங்களுக்கு தான் போட்டி. களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க கூட எதுக்கு நீங்க போட்டி களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க பிஜேபி. இங்க அதிமுக கூட்டணி சீமான் இல்லையா? இல்லங்க, ஏன்னா எல்லாருமே இப்ப சீமானுங்கிற அந்த கட்சி அந்த அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் சொன்னார் அப்படின்றது. இங்கு களத்திற்கும் அதற்கும் தொடர்பே இல்லாத யாரு? இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா நீங்க பிஜேபியே சரண் பண்ணலாம். அதுக்கும் இந்த காலத்துக்கு அது தொடர்பே இல்லையா? 3% கூட இல்லையா அந்த கட்சி? அது இன்னைக்கு என்டிஏ கூட்டணியுடைய தலைமை யாருங்க? அதிமுக தானே. அப்ப அதை தான் அவர் சொல்றாரு. அதான் அவர் சொல்ற பாருங்க, நான் சொல்றதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு அடுத்த மாநாட்டில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா பொதுவெளியில பேசுறாரு. ஆனா ஒரு பிரஸ் மீட் வைக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப நீங்க இணைந்ததுக்கு பிறகான விமர்சனம் நான் ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்துவேன். பிற கட்சிகளோடது, பிற யூடியூபர்ஸோட. அதில் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, பிரதமர் மோடி வந்து கடந்த 11 வருஷமா பிரஸ் சந்திக்கல. அதே டோனை தான் விஜய் ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி விமர்சனம் இருக்குல்ல. ஏன் இல்ல இதோட சேர்த்து நம்ம முதல்வரையும் சேர்த்துக்கணும். முதல்வர் பிரஸ் எல்லாம் பாக்குறாரு. எங்க பார்த்திருக்காரு? பைட்டு கொடுக்குறாரு இப்போ ஏர்போர்ட்ல. அதுவாது பண்ணலையா? இல்ல நீங்க ஒரு முதல்வராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பிரஸ் மீட் இதுவரை நடந்திருக்கா? இல்ல அண்ணா அறிவாலயத்தில் உள்ள பிரஸ் ரூம்ல ஒரு ஆர்கனைஸ்ட் பிரஸ் மீட் இதுவரை நடந்திருக்கா? நான் இதுக்காக எல்லாத்தையும் சரின்னு சொல்ல வரல. இவரும் அதே தான், பிரதமர் மோடி எப்படியோ அப்படியே தான் இவரும் முதல்வரும். ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு நீங்க தாவேகா தலைவர் மேல வைக்கிற ஒரு விமர்சனம். இங்கு மீடியா எப்படி செயல்படுது அப்படின்றதையும் ஈரோட்ல பேசினாரு. மறு வச்சுக்கிட்டு மீடியா ரேடியோன்னு பேசிட்டு இப்ப இவங்க அதாவது இந்த ஊடகங்கள், பெரும்பாலான சேட்டலைட் ஊடகங்கள், டிஜிட்டல் ஊடகங்கள் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குதா தாவேகாக்கு? நீங்க தொடக்கத்துல கேட்டவன் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, விமர்சகர்னு ஒருத்தர் இருப்பாரு, நடுநிலையாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, தாவேகா சப்போர்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கடுத்தது ஆங்கர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த ஒரு தாவேகா சப்போர்டர் இந்த 4 பேர்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆங்கர் இப்பெல்லாம் வந்து அவங்களும் ஆன்டி அரசு ஆதரவாளர் தான். 4 திமுக ஆதரவாளர் கூட்டு வந்துச்சு வேற வேற பேர்ல வச்சுட்டீங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு போனா இந்த 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 நேம் டேக் அவனுக்கு, இந்த டேக் உனக்கு, இந்த டேக் உனக்கு, இந்த டேக் உனக்கு, இந்த டேக் தானே மாறுதுங்க. ஆளுங்க மாற மாட்டேங்கிறாங்க. பட் ஜனநாயக அடிப்படையில பத்திரிகை சந்திக்கிறதுக்கு ஒரு மரபு இல்ல. ரைட், ஐ அம் நாட் டினைங் இட். இப்ப இவங்க எந்த அளவுக்கு எத்திக்கலா இங்க இருக்கிறாங்க. எல்லா நியூஸ் சேனலும் ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வருவாரு, அவரு விஜய் திட்டத்துக்குன்னே வருவாரு. நடுநிலையாளர்னு ஒருத்தர் வருவாரு, அவரும் விஜய் திட்டத்துக்கே வருவாரு. இன்னொருத்தர் வருவாரு, அது வந்து இடதுசாரி வலதுசாரி இல்ல திமுக ஆதரவாளர் என்ற ஒரு பேர்ல வருவாரு, அவரும் விஜய் திட்டத்தே வருவாரு. சரிடா, ஆங்கர்னாச்சும் கொஞ்சம் நேர்மையான இருப்பான், அவரும் திட்டிட்டு இருப்பாரு. அவர் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. இப்படி இருந்தா எப்படி? இங்கேயும் பிரச்சனை இருக்குல்ல. ஸோ தலைவர் நிச்சயம் செய்தியாளர்களை சந்திப்பார். பல்வேறு விமர்சனங்களை நான் கேட்டிருக்கேன். உங்களோட அரசியல் பயணம் இன்னும் அழகாக தொடர, பல்வேறு நீங்க எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.